இன்னுமா அந்த சட்டை அயன் பண்ற? ஏகமா சட்டை அயன் பண்ணி இல்லையா? காலையில 7 மணி வரைக்கும் தூங்க வேண்டியது, அதுக்கப்புறம் காலைல சக்கரத்தை கட்டி வச்ச மாதிரி பறக்க வேண்டியது. ஏங்க வெளியே போகும்போது தலையே செய்வதுல ஒண்ணும் இல்ல. இங்க வாங்க. எனக்கு என்ன 4 கை 4 காலா இருக்கு. இங்க பாருங்க, எப்பவுமே இப்படி குழந்தை மாதிரியே இருக்கிறீங்க. இருங்க. ஏகமலா என் கமலா இருக்கும்போது எனக்கு என்ன கமலா போற சொல்லு பாக்கலாம். எனக்கு நீ ஒரு குழந்தை பெற்றெடுத்த வரைக்கும் நான் எப்பவுமே உனக்கு குழந்தை தானே. எனக்குதான் அந்த ஆண்டவன் அப்படி ஒரு செல்வத்தை கொடுக்கலையேங்க. 8 வருஷமா மலடிக்கிற பட்டத்தோடையதுன்னு நான் வாழ்றேன். அந்த ஆண்டவனுக்கு தண்ணே இல்லையான் இருக்குங்க. கமலா, ஏன் கமலா அப்படி எல்லாம் பேசுற? குழந்தைங்க எத்தனை பேரு சந்தோஷமா வாழ்ந்தது இல்ல? அவங்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கையில வாழ்றாங்க. ஆனா இனிமே எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு தெரிஞ்சு என்னால எப்படிங்க நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியும்? கமலா, நீ என்ன சொல்ற? ஆமாங்க, என்னோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. இனிமே எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் உங்ககிட்ட சொன்னது நான் கேட்டுட்டேங்க. கடவுளை கொடுக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது, கடவுள் தடுக்கிறது யாராலையும் நிறுத்தவும் முடியாது. கையில என்ன கமலா இருக்கு? எல்லாம் அந்த ஆண்டவன் கையில இருக்கு. இது நமக்கு காடு தோட்டம் சொத்து சோகம் நகை நட்டு காசு பண்ணனே எல்லாமே இருக்கு. ஆனா மனசுல நிம்மதி இல்லையேங்க. இத்தனை இருந்தும் என்னங்க பிரயோஜனம்? ஏங்க அந்த கடவுள் நமக்கு ஒரு வளர்ந்த வரத்தை கொடுக்கலையேங்க. இங்க பாருங்க, நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கீங்க. ஏன் கமலா, நான் உனக்கு ஏதாவது குறைகான வச்சிருந்தேன் கமலா? நீங்க எனக்கு எந்த குறையும் வைக்கலைங்க. அதே மாதிரிதான் நானும் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க கூடாதுன்னு பாக்குறேன். கமலா, ஏ கமலா, இன்னொரு இடத்துல இன்னொருத்தைய நான் எப்படி கமலா நான் வச்சு பார்க்க முடியும்? ஏங்க உங்களை நான் தானே கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாம எல்லாரும் ஒன்னா ஒரே கூட்டு குடும்பமா இருக்கலாம்னு தானுங்க சொல்றேன். இங்க பாருங்க, நீங்க மேல உண்மையான பாசம் வச்சிருக்கிறது உண்மைனா நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். இல்ல எனக்காக நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்காக நான் சாய கூட தயாரா வர மாட்டேன். மணிக்கம், நீங்க என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? சொல்லி விட்டுருந்தா நானே வந்திருப்பேமா? என்னதான் இருந்தாலும் அதுக்கு ஒரு முறை இருக்குல்ல. முறைப்படி நான் தானே பொண்ணு கேட்டு வரணும். அம்மா, நானே வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியலமா. நாங்களே வந்து 5-10 பிச்சை எடுக்கிற ரேஷன் ரைஸ் சாப்பிட்டு இருக்கிறோமா. ஆனா நீங்களே வந்து இந்த மாதிரி பொண்ணு கேட்க வரும்போது எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா
சரி மாணிக்கம், வர முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நீ கல்யாண வேலைக்கான ஏற்பாடு பண்ணு. அம்மா எனக்கு ஒரு சந்தேகமா, நான் கேட்கலாமா? சொல்லு மாணிக்கம், எதுவும் இருந்தாலும் தயங்காம கேளு. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கேட்குறீங்க. நாளைக்கு என் தங்கச்சி குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க மூணாம் தரமா வேற ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ணீங்கன்னா என் தங்கச்சி வாழ்க்கை என்னமா ஆகுறது? போயிருமா? இங்க பாரு மாணிக்கம், உன் தங்கச்சிக்கு எந்த குறையும் இல்லாம பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நடக்கிறதெல்லாம் நல்லதே நடக்கும். போதுமா? அம்மா இது வாய் வார்த்தைக்கு நல்லா இருக்குமா, ஆனா சர்க்கரைனா இடிக்குதான் செய்யுமா? நரம்பு இல்லாத நாக்கு எலும்பு இல்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசுமா? மாணிக்கம், நான் என்ன கேட்கறேன்னா என் தங்கச்சிக்கு ஒரு இதுதான். அதனால நான் என்ன சொல்றேன்னா உங்க பேர்ல இருக்கிற வீட்டையும் இப்போ உனக்கும் உன் தங்கச்சிக்கும் நான் என்ன செய்யணும்? நான் ஒன்னும் பெருசா எனக்கு இன்னும் தேவையில்லைம்மா. என் தங்கச்சிக்கு தேவை. உங்க பேர்ல இருக்கிற வீட்டையும் உங்க பெருசா உங்க புருஷன் பேர்ல இருக்கிற காட்டையும் என் தங்கச்சி பேருக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா நான் வர போத்துது எல்லாமே ஒத்துக்கிறோமா? சரி மாணிக்கம், என் பேர்ல இருக்கிற வீட்டையும் என் புருஷன் பேர்ல இருக்கிற காட்டையும் நாளைக்கே ஜெயா பேர்ல எழுதி வச்சிடறேன். போதுமா? அவளுக்கு எந்த குறையும் வராம பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆமா, ஜெயா எங்க போயிட்டா? அம்மா பக்கத்துல நம்ம பெரிய தோட்டத்துக்கு போயிருக்காப்லமா, வேலைக்கு தான் போயிருக்காப்ல, கரும்பு தோட்டத்துக்கு. மதியம் வந்துருவாப்லமா. சரி, நீ கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை பாரு. வர வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை வச்சுக்கலாம்.